அண்ணாமலை சொல்லியிருந்தாங்க 2026 இது பண்றது மட்டும் இது திமுக ஆட்சி இருக்காதுன்னு மட்டும் இல்லாம ஒவ்வொரு செங்கலையும் அண்ணா அறிவாலயத்துல எடுக்கிற வரைக்கும் பாஜக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அறிவாலயத்தை அசைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அடங்கி மண்ணோடு மண்ணாக போனதுதான் கடந்த கால வரலாறு. எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிப்பேன் என்று கூறுகிறார்களோ, அவருடைய அழிவிற்கு தொடக்க புள்ளிதான் அது என்பது பொருள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த இயக்கத்தில் உள்ள தொண்டன் முதல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரை உணர்வால் பின்னி பிணைந்தவர்கள். தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை கரைத்து குடித்தவர்கள். அவரை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த இயக்கத்திலே இருக்கின்ற தொண்டர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்தில் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி செங்கற்களை பிடுங்க முடியும்? இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தொட்டு 75 ஆண்டுகள் கடந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்ப்பதற்கு இன்னொருவர் பிறந்து வர வேண்டும். இவருடைய ஆணவ பேச்சிற்கு தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிருக பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பார். முதலில் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை அவர் மேற்கொள்ள வேண்டும். அவர் எங்கு நின்றாலும் தமிழ்நாட்டில் அவரை புறமுதுகோட்டோடு செய்ய திராவிட முன்னேற்ற கழக கடைகோடி தொண்டனை நிற்க வைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவரை மண்ணை கவ வைப்பார். நீங்க குழந்தைகள் வெயில் நிக்கிறத பத்தி சொன்னீங்க. எந்த குழந்தையும் இன்னைக்கு கூட வெயில் நிக்கல. அவளோட திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக ஏற்கனவே மாநகராட்சியில் மேயர் அவர்கள் அறிவிப்பில் இடம்பெற்றிருந்த அந்த வாத்திய குழு அந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிள்ளைகள் அந்த வாத்திய குழுவில் அடைந்த பயிற்சியையும் அந்த வாத்திய குழுவில் மாநகராட்சி சார்பில் இலவசமாக வழங்கப்பட்டதையும் வருகின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு அவருடைய திறமையை காட்டுவதற்காகத்தான் அந்த வாத்திய குழு இசை கூட இடம்பெற்றிருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் காவல்துறையில் இருக்கின்ற பெண்களை கூட அதிக அளவிற்கு தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் பாதுகாப்பிற்கு கூட வேண்டாம் என்று கூறியவர். இளஞ்சிறார்கள் எப்பொழுதுமே வதைக்கப்படுவதை விரும்பாத இளம் மனது கொண்ட எங்கள் முதல்வர் அவர்கள் இதுபோன்ற செயலை எப்பொழுதும் அனுமதிக்க மாட்டார். இன்றைக்கு கூட நின்றது இந்த வகையில்தான். பெயர்ல பட்டியலினத்தவர்களோட நிலங்கள் தொடர்ந்து அபகரிக்கப்படுது ஆட்சியாளர்களால் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் பேசியிருக்கிறாரு. அவங்ககிட்ட நீதிமன்றங்கள் சட்டத்தில் அவர் தனிப்பட்ட ஒரு அபகரித்திருக்கிற நிலங்களை பற்றித்தான் குறிப்பிட்டு பேசினார். ஒட்டுமொத்தமாக பட்டியலின மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுவதை இந்த ஆட்சி என்னாலும் ஏற்றுக்கொள்ளாது. பட்டியலினத்தவர்களுக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து பட்டியலின வாழ்வின் முன்னேற்றத்திற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அண்மையிலே கூட பட்டியலின மக்களை உரிமையாளர்களாக கழிவுநீர் அகற்ற பணிகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்த பட்டியலின மக்களுக்கு வாகனங்களை தந்து அவர்களுக்கு முழுவதுமாக மானியத்துடன் சேர்ந்த கடனை பெற்றுத்தந்து பட்டியலின மக்களையும் உரிமையாளர்களாக மாற்றிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி. அந்த வகையில் பட்டியலின மக்களின் உயர்வுக்கு வித்திடுகின்ற ஒரு முதல்வர் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக பட்டியலினத்தவருடைய மக்களின் உரிமையை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அவர் கனவு பகல் கனவாகத்தான் முடியும். மணலிலே கயிறை திரிப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், வானத்தை வில்லாக்குவதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நிலைதான் அண்ணாமலைக்கும் ஏற்படும், ஆளுநருக்கும் ஏற்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.